டைம்லி பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் வாங்கியிருந்தேன். அதுவும் 1200 தான். அதில் என்ன பண்ணுறானுங்க இந்த கேடு கட்டுறவனுங்க, அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நான் யூடியூபுக்காக போட்டிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days தான் ஆகுது. உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு ₹600, ₹680, ₹680 வந்து உடனே பண்ணணும் இல்லை அப்படின்ட்டு அதை அவன் உடனே அந்த வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்புகிறான்னா, இவ்வளோ அனுப்புங்கன்னு போடல, நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல என்னென்ன பேர் இருக்கு, நம்ம யாராவது டைரக்ட் பண்ணியிருக்கோம், அந்த நம்பர்லாம் எடுத்து அதை நீங்க அனுப்புங்க, என்ன தேவையில்லாம கால் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுடைய ஆடியோ ரெக்கார்டு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வாட்ஸ்அப்ல இருக்கு. பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும். அதனால தெளிவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரை விட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. இப்ப பிளே ஸ்டோர்ல இருக்கிற லோன் அப்ளிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து போட்டோஸ், நம்ம போட்டோஸ் செல்ஃபி எடுக்கணும்ல, அதை நியூடா வந்து கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி பக்காவா பண்ணி மிரட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பாய்ன்றதால வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு லேடி இதுவே பண்ணாங்கன்னா அவ்வளோதான், என்ன நடக்கும்னு பாருங்க. பிளாக்மெயில் பண்ணி காசு அதிகமாக வாங்குவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இதே மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா சைபர் கிரைமுக்கு வந்து பண்ணுங்க. கூகுள் அடிச்சாலே சைபர் கிரைம் நம்பர் வந்துடும். அது சொல்லுங்க, எல்லாம் போலீஸ் இருக்கு, போலீஸ்கிட்ட சொல்லலாம். பெரிய அமௌண்ட் வாங்கிட்டீங்க, நீங்க ஒரு இப்போ 10,000 வாங்குறீங்கன்னா அவன் திருப்பி இன்னொரு 10,000 சேர்த்து கட்ட சொல்லுவான், 20,000. அப்படி இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனையே வந்து உங்களுக்கு தலைவலியா முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோலாம் எப்படி இருக்குன்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு இதே மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நான் திருப்பி அவனை வந்து இது பண்ணி சொல்லியிருக்கேன், இது மாதிரி நான் கிரைம் பிரான்ச்சில் சொல்லிடுவேன், நான் சொல்ல தான் போகிறேன், நீ இதே மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணான்ட்டு. எடுத்தோன்னா அமௌண்ட் கட்டுன்னு சொல்லலை, நம்ம கட்டாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் அதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதை பற்றி இன்னும் டேட் டைமே இன்னும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். எடுத்த உடனே எனக்கு காசு அனுப்பு, ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு வாட்ஸ்அப்ன்றான். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்களா, இது வந்து பாகிஸ்தானோட நம்பர். இது அவனுங்க உள்ள வந்து இதே மாதிரி தான் பண்றானுங்க. உள்ள அசிங்கப்படுத்தணும் பண்றானுங்களா, இல்லை பிளாக்மெயில் பண்ணி அதனால நிறைய பிரச்சனையை வந்து ஒரு நபருக்கு வந்து தூண்டணும், சுற்றி இருக்கிறவங்க பார்த்து அசிங்கம் பண்ண நினைக்கிறேன்னா நான் தெரியல. கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக இருங்க. தேவையில்லாம ப்ரைவேட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் லோன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ எனக்கும் வந்துருக்குது. பட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டு போடா அப்படின்னு விட்டுருவேன். நான் கட்டிடுவேன். ரெண்டாவது விஷயம், இருந்தாலும் நான் கட்டினாலும் நான் பார்த்து பயப்பட போகிறது கிடையாது. நம்ம எந்த இதுவும் பண்ணலை. அதனால வந்து நீங்கள் வந்து இப்போ எனக்கு விவரம் நல்லா தெரியுது, அதனால பயப்பட மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதை பார்த்துலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு வேற எதனா இது பண்ணணும் அப்படின்னா சைபர் கிரைம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவனுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா இந்த வருஷத்துல கண்டிப்பாக இவனுக்கு அதெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.